ஹாய், நான் தான் உங்கள் யாக்கி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போது எங்கள் வீட்டில் இருக்க கோழியை நான் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எந்திரிச்சோன்னே அரிசி தான் போடுவேன். அரிசி, அப்புறம் வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி இதுதான் போடுவேன். அப்புறம் போட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு போடுவோம். வேக வச்ச சாப்பாடு, அதுவும் நல்லா சாப்பிட்ரும். அப்புறம் சாயங்காலம் இந்த மாதிரி 4 o'clock இருக்கிறப்ப அவுத்துடுவோம். சும்மா அந்த மாடியவே சுற்றி மேயிற மாதிரி அவுத்துடுவோம். அதுங்களும் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு 6 மணிங்கிறப்ப கரெக்டாக இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நின்றும். இந்த பைப்பு ஏன் பைப்புக்கிட்ட நிற்கிதுன்னா, கரெக்டாக 6 மணி ஆகிறப்ப நான் எல்லாத்தையும் அந்த பைப்பை திருப்பி விட்ருவேன். அப்புறம் எல்லாம் தண்ணி குடிக்கும் மூணுங்களும். அதனால் அங்கே கரெக்டாக நின்றும். அப்புறம் பிடிச்சி கட்டிடுவேன். இதோட டெய்லி ரொட்டீன் ஆகும். அப்புறம் கோழிக்கு டெய்லி இப்போ புதுசாக பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஒரு கோழி வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி 1 pair வாங்குங்க. வாங்கி வீட்டிலே கூண்டு அடைக்கிறனாலும் அடைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் கயிறு கட்டியிருக்கேன். என் வீட்டில் கூண்டு இது பண்ணுறதுக்குலாம் இடம் இல்லை. அதனால் இந்த மாதிரி கயிறு கட்டிடுவேன். கோழி கயிறுன்னு கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க. இந்த மாதிரி கட்டி தான் இந்த கூண்டு இப்போது சும்மா போட்டிருக்கு. போக போக இன்னும் அது எக்ஸ்டெண்ட் ஆக இது பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. இது ஒன்றுக்கு மட்டும்தான் கயிறு கட்டியிருக்கு. இதுக்கு ஏன் கட்டலான்னு கேட்பீங்க. இது எப்போ அவுத்துட்டா சேட்டை பண்ணும், பிடிக்க முடியாது கட்டுறப்ப. இதுனா உட்காந்தா ஓடி வந்துடும், பிடிச்சி கட்டிக்கலாம். அது வராதனால இப்போ இந்த மாதிரி பண்ணுறது. இங்கே இந்த மாதிரி உட்டெல்லாம் போட்டு வச்சுருப்போம். உட்டு போட்டு இந்த மாதிரி மண் அதில் கொட்டிடுவோம். கொட்டினா அதில் கரையான், அப்புறம் நிறைய எறும்பு இந்த மாதிரிலாம் அதில் வீடு கட்டி வரப்போ இப்போ இதுங்க கொட்டி சாப்பிட்றது பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டா அதுங்களுக்கும் நல்லது இல்லையா. இப்போ இதுங்களெல்லாம் கீழே விடலாம், மாடியிலேருந்து வெளியே மேய விடலாம். இடம்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா ஃபுல் இடமா இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நாய்ங்க நிறைய இருக்கும். நாய்ங்க நிறையா இருக்கிறதுனால கீழே விடுறதில்ல, பிடிச்சிருவோன்னு. நிறையா இதை பிடிச்சிருக்கு, நிறைய கோழிங்கள. அதான் பாருங்கள் எவ்வளோ எறும்பு வருது, தெரியுதா என்னன்னு தெரில. எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றது பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா சாப்பிட்றோம். அப்புறம் 3 கோழினியே இப்போது 2 கோழி மட்டும்தான் மீதி. இன்னொரு கோழி என்ன பண்ணுதுன்னு கேட்பீங்க. இன்னொரு கோழி தான் பெரிய சேவல். அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான். இதுக்கு என்ன ஆச்சுன்னா, இதுக்கும் கயிறு கட்டி நல்லா தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிட்டோம். அது என்னமோ அந்த கூண்டில் கால் மாட்டி, உங்களுக்கு பார்த்தா தெரியும், கால் உடஞ்சிருச்சு, நடக்க முடியறதில்ல. அதான் கட்டு போட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி உங்கள் கோழிக்கு அந்த மாதிரி உடஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு, அதனால் கட்டு போட்டிருக்கு. அதனால் இது மேய முடியறதில்ல, கட்டியும் வைக்கிறதில்ல, சும்மா அங்கேயே விட்டுறது, படுத்துக்கே தான் இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே சாப்பாடு அரிசியெல்லாம் போட்டுருவோம், சாப்பிட்டுக்கும். நான் ஷார்ட்ஸு ஃபஸ்ட்டு வீடியோ போடுறப்ப இவன் தான் ஃபஸ்ட்டு பறந்துருப்பான். ஆனால் இப்போ அவனால் அது நடக்கக்கூட முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் சரியாயிக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. இவன் தான் இப்போது எங்கள் வீட்டிலே ஃபஸ்ட்டு வந்த கோழி. இது இந்த கலர் கோழி வாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் வளர்த்திருப்பீங்க 90s kids எல்லாம். அந்த இதுதான். நான் அது ஒரு 10 கோழி பக்கம் வாங்கினேன். எல்லாம் செத்து கடைசியில் இவன் ஒருத்தன் தான் வந்தான்.
அதுக்கப்புறம் தான் நிறைய பெரிய பெரிய கோழியாக வாங்கி இவனே வந்து கொத்தியே கொன்றுவான். அதனால தான் இப்போ ஒரு பேராகவே வாங்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு காமிச்சேன்ல அது. முன்னாடி நிறையா வாங்கிட்டே இருப்பேன். இப்போ கிடைக்கிறது இல்லை. இங்கே கிராம சைடுனா கிடைக்கும், கிடைக்கிறது இல்லை சுத்தமாக. நானே அந்த ஒரு பேர் அந்த கோழி பார்த்தீங்களா, அதே இது கேட்டு வாங்குறதுக்கே இதாகிருச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரொம்ப நடக்க முடியறதில்ல, சும்மா உட்காந்துக்கிறேன். அப்படி தான் நல்லா பறந்துட்டு இருந்தவங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நடக்க முடியறதில்ல. சரி, இப்போ பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்க சொன்னேன் 1 பேராக வாங்குங்கன்னு. அப்படி 1 பேராக வாங்கி இப்போது அதுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஃபுட்டு போடணும்னு தெரியாது. அது என்ன பண்ணுவீங்க, கூண்டில் அடைச்சி அரிசி போடுங்க. அரிசி, கம்பு, அப்புறம் புல் இருக்குது பார்த்தீங்களா, கோரப்புல்லும்பாங்க, அருகம்புல், கோரப்புல், அப்புறம் நெல், கோதுமை, இதெல்லாம் வந்து போடுங்க. ராகி, இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். அது போட்டாவே நல்லா சாப்பிட்டு நல்லா கொழுன்னு வந்துடும். அப்புறம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அல்லாட்டி வீட்டிலே வச்சு வளர்த்துறது, முட்டைக்காக வளர்த்துறதுனால வளர்த்திக்கலாம். வேறு என்ன மெயின்டெனன்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, இது ஈஸி தான். ஆனால் ரொம்பலாம் இதில் இது ப்ராஃபிட் கிடைக்காது. ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் வரும். இப்போ பாருங்கள், இப்போவே பக்கத்தில் போனால் பறந்தோடுது, அதான் பிடிக்க முடியாதுல்ல. இப்போ ஒரு வாட்டி இப்போ தண்ணி வைக்கல, அதனால் இப்போ ஒரு வாட்டி காட்டணும் தண்ணி. இப்போது குச்சி வச்சு முடிக்கிட்டு போய்க்கலாம். இதுதான் வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுற குச்சி. ஹை ஓட்டிகிட்டு போய் ஓ ஆனால் என்ன இது ரொம்ப பெரிய குச்சியாக இருக்கும். ரொம்ப பெரிய குச்சியாக இருக்கும், அதனால் இது பண்ண முடியாது. இப்போ கரெக்ட் தண்ணியை திருப்பி விட்டோன்னே வந்து குடிக்க வருது. குடிக்குதா? அதான் திருப்பி விட்டோன்னே இப்போது தாக எடுக்குது. ஏன்னா காலையில் தண்ணி வச்சது, இவங்க என்ன பண்ணிடுவோன்னா தண்ணி வச்சா அந்த பாத்திரத்துக்குள்ளே காலை வச்சு தட்டி விட்ரும். அதனால் இப்போ நல்லா தாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குடிக்குது பாரு. இந்த மாதிரி தான் குடிச்சுக்கோ சொன்னேன்ல. இப்போ அவன் வந்து மேய மாட்டான், இதுங்க தான் மேயும். அதனால் இதுங்களுக்கு மட்டும் தண்ணி காமிச்சிட்டு அவன் வந்து லாஸ்ட்டாக அப்புறம் இதுங்க திரும்பி தண்ணி குடிக்க வரும்ல, அப்போ இது பண்ணி எப்படி குடிக்குதுன்னு. இன்னும் 3 months தான் ஆகுது. 3 months 3.5 months தான் ஆயிருக்கும். இப்போவே நல்லா க்ரோத் வந்துருச்சு. நல்ல பியூர் நாட்டுக்கோழி. இது தேடி கண்டுபிடிக்கிறது இத்தனை நாள் ஆயிடுச்சு. எப்படி பாருங்க, ஃபுல்லாக வாய்க்குள்ளே போயிட்டு அப்புறம் தட்டி விட்டுட்டு இது பண்ணுது. இன்னும் அவன் அழகாக குடிப்பான். இப்போ கால் உடஞ்சிருக்குல்ல, அது நல்லா குடிக்கும் அழகா. எப்படின்னா தண்ணியை குடிச்சு தலையிடிங்கடிங்கன்னு ஆட்டும், டான்ஸ் ஆடுற மாதிரி. அது காமெடியாக இருக்கும் பார்க்கறக்கே. கோழிங்கிறது ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அது இப்போது கம்மியாக இப்போ என்கிட்ட 3 தான் இருக்குது. ஏன்னா இங்கே வளர்த்துறதுக்கு இடம் இல்லை. இப்போ வீட்லேயே தான் வச்சு மாடியிலே தான் வச்சு வளர்த்துறதுனால இடம் இல்லை. அதனால் வந்து அந்தளவுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இது வளர்த்துறது. வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம், அது போட்டாவே நல்லா வந்துடும்.
அப்புறம் இந்த இது அரிசி, அப்புறம் கம்பு, ராகி, மூணையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. தனித்தனியாக போட வேணாம், மூணையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. இல்லாட்டி அடிக்கடி இந்த வாழை இலை, அப்புறம் இது கோரப்புல், அருகம்புல், அப்புறம் இன்னொன்று அம்மன் பச்சரிசின்னு ஒரு இது செடி இருக்குது. அது கிராமத்து சைடு எல்லாத்துக்கும் தெரியும். அது கோழி நல்லா சாப்பிடும் விரும்பி. அது நம்மளே சாப்பிட்லாம். அதை அறுத்துட்டு வந்து போடுங்க. அப்புறம் வாழை இலை தான் மெயினாக நல்லா சாப்பிடும் இதுங்க. வாழை இலை, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேப்பலை அது கூட மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. அதோடய மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இது பண்ணிக்கும், சாப்பிடும். வேறு என்ன சாப்பிடும்? அதுதான், இது மட்டும் போட்டால் நல்லா தெம்பாக வந்துடும். நல்லா இங்கே தண்ணி குடிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம குடிக்கிறதுக்கு விட்டானா குடிக்கும். ஆனால் என்னன்னா குடிச்ச வருஷம் மேயாது, அப்புறம் போய் போய் படுத்து தூங்கிடும். அதனால இதான் வந்து எனக்கு சின்ன குச்சி. இதுவும் சின்னதாக இருக்குன்னு இது கூட அட்டாச் பண்ணிடுது வேறு குச்சி. இது வந்து மூங்கில் குச்சி, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சி. அது உடஞ்சிருச்சு. இப்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்குது திரும்பி. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ பயந்துகிட்டே தான் இருந்துச்சு, ரொம்ப பயப்பட்டுச்சு. ஒரு சின்ன இந்த காய்கறியெல்லாம் போடுவாங்களா அந்த ட்ரேயில் தான் வச்சுட்டு இருந்தோம். 1 மந்த்து 1.5 மந்த்து தான் இருக்கும். அதில் வந்து இப்போ வந்து நல்லா பழகிடுச்சு. நான் வந்தாவே மூணு கத்தும். இப்போ அவனால் நடக்க முடியாதனால கத்துறதில்லை. இதுதான் இப்போது பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறத விட இன்னும் நல்லா கோழி வளர்த்து தெரிஞ்சவங்க, நல்லா நிறைய கோழி வச்சு நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட எதுக்கு இன்னொரு வாட்டி கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் எத்தனை வாங்கணும், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இங்கே ஒரு மாதிரி. சிட்டிக்குள்ளே வளர்த்துறதுனா ஒரு மாதிரி பண்ணுவாங்க, கிராமத்து சைடு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போது நான் சிட்டியில் வளர்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். அப்புறம் சோளம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து சோளம் போடுவோம். சோளம்னு நல்லா சாப்பிட்றோம். நல்லா போய் அந்த எறும்பு இருக்கிற பக்கமாகவே விட்டுட்டு அப்புறம் விட்டுருவேன். நான் அப்படியே விட்டுட்டு கீழே வீட்டுக்கு போகிறதுனால போய்ப்பேன். போயிட்டு கொஞ்சம் கழிச்சு தான் வருவேன். அது வரைக்கும் நல்லா மேய்ஞ்சிரும். இப்போ இதில் மண் இருக்குது, இதை கொட்டிடலாம். இது கொட்டலாம் நல்லா இதெல்லாம் கீழே வச்சு செடி வச்சுருந்தோமா, அது இந்த மண் சரியாக இல்லாமல் போயிடுச்சுன்னு இப்படி பண்ணிடுச்சு. இப்போ ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் பண்ண முடியல. ஹேய், இந்த அளவுக்கு இந்த மண்ணை போட்டால் நல்லா சாப்பிடும். உடச்சோன்னே பயந்துருச்சு. இது என்னன்னா இந்த கயிறு போட்டால் இங்கே போய் சிக்கிக்கும். அது நம்ம இல்லாத டைம்னா கஷ்டம்தான். இது எங்கள் வீட்டுக்கு வரப்போ கிராமத்துலேருந்து தான் வந்துச்சா, வரப்போ ஃபுல்லாக பேன்லேருந்து இது பண்ணி தான் அந்தளவுக்கு. பேனுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இது மருந்தெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ண தேவையில்ல. ஒன்றே ஒன்று, தேங்காய் எண்ணெய் இருந்தால் போதும். தேங்காய் எண்ணெயை வச்சு சரி பண்ணிடலாம். நானே அதுக்கெல்லாம் மூஞ்சியே தெரியாது, கண்ணு மூஞ்சியெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்துச்சே வீட்டுக்கு. அப்போ தான் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வீட்டில் இருந்துச்சு, ஊரில் கொடுத்தாங்க. இது வந்து கடையில் செக்கில் ஆட்டியும் வாங்குவேன், அங்கே ஊர்லேயே பண்ணது, வீட்லேயே பண்ணது. இதுதான், இதை போட்டு தான் சரியாச்சு. அது உங்களுக்கு சரியாக ஒரு பேர் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன்.
பிடிச்சி காமிக்கிறேன், ஒரு பெயின் இருக்காது. இது வந்து மேலு, அது வந்து ஃபீமேலு. கயிறு கட்டி இருக்கிறது மேல் கூட அந்த அளவுக்கு செட்டப் பண்ணாது, ஃபீமேல் தான். இது ஒரு 1/2 kg இவ்வளோதான் இருக்கும். பாடுறா, இங்கே பாரு, பறந்து ஓடுறான். ஒரு பெயின் இருக்காது. தெரியாது. இன்னைக்கு வந்து புல் அறுத்து போடல, அதனால காஞ்ச புல் சாப்பிட்டு அதை வந்து ஓட்டிகிட்டு வரலாம். இது சைடு அதை இப்போ ஓட்டிகிட்டு வந்து அந்த படியிலே விட்டுட்டா படி லாஸ்ட் வரைக்கும் முடியும். நல்லா அவனே மேலே வந்துட்டான், காணோம். ஹை, வந்துட்டான் பாருங்க. அதுக்குள்ள ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்காது. ஹை, இதை இந்த படியில் இருக்கிறது அது ஒரு பயம். படியில் இறங்காது, அவனா ஓடி போய் இறங்கிடுவான். ஹை, இதெல்லாம் கொஞ்சம் அவன் கால் வந்து ஊருக்கு போனதுலேருந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கணும். இதுவும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். லைக் இல்லை, நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், பேப்ஸ் லூட்டிஸ்ன்ட்டு. அது லாக்டவுன் டைமில் பண்ணது. அதுக்கப்புறம் பண்ணாமல் விட்டு அப்படியே குக்கிங் சேனல், அது மினியேச்சர் குக்கிங், இப்போ பண்ணாமல் விட்டு அப்படியே விட்டாச்சு. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா தானே வீட்டில் இருக்கேன். இப்போ படிக்கிறேன். இப்போ அது படிச்சுட்டு அதையவே படிச்சுட்டு இருக்க முடியுமா? இங்கே விளாட்றதுக்கு இருக்காங்க, நான் போக மாட்டேன். இப்போ 6th படிக்கிறேன் நான். இப்போ அதனால தான் வீட்டில் இப்போ என்னென்ன எங்கள் வீட்டில் இருக்குன்னா, கோழி, நாய், பூனை, மீன், அப்புறம் வேறு என்ன இருக்குது, லவ் பேர்ட்ஸு, இது இருக்குது. நாய் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் காமிக்கிறேன். மொத்தம் 6-7 நாய் இருக்கும். பூனை 5 பூனை இருக்குது. ஒரு பெரிய பூனை 4 குட்டிங்க, சின்ன குட்டிங்க. ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருப்பேன், அதிலேயே பார்த்துருப்பீங்க. இதுதான். சரி கைஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நிறையா பார்க்குறீங்க, ஆனால் லைக் சுத்தமாக வர மாட்டேங்குது. ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கும் தெரில. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். அதுவும் இல்லாமல் எப்படி அதுக்கு இப்போ பெரிய கோழிக்கு எப்படி கால் உடஞ்சி சரி பண்ணணும்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாவம் நடக்க முடியாமல் இருக்குது.